இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசினுடைய எங்களுடைய ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தோழர் அனுர குமார திசாநாயக் அவர்களை இந்த நிகழ்விற்கு நாங்கள் வருக வருக என வரவேற்று நிற்பதில் பெரும் மகிழ்வடைந்து கொள்கின்றோம். දැන් ජාතික සමගිය ආණ්ඩුවක් හැදිලා තියෙනවා. நாம் இன்று இன ஐக்கியமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். අපි පියවරෙන් පියවර நாங்கள் படிப்படியாக මේ රට ගොඩනැගීම සඳහා සැලසුම් හදලා තිබෙනවා. நாட்டை முன்கொண்டு செல்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம். පළමු කොටම අපි දන්නවා முதலில் உங்களுக்கு தெரியும் ජාතික සමගිය නිර්මාණය කරන්න தேசிய ஐக்கியத்தை உருவாக்குவதற்காக විවස්ථාවේ අයිතිවාසිකම් அதே அரசியல் அடிப்படை உரிமை நீதி அனப்பணத்துல ஐதிவாசிக்கம் அதே போன்று சட்டம் இதில் இருக்கின்ற சில விதிமுறைகள் பாஷாவே ஐதிவாசிக்கம் அதே போன்று மொழியில் உரிமை ආගම් මැදහිමේ ஐதிவாசிக்கம் மத ரீதியான உரிமை ඒ සංස්කෘතික අනන්‍යතාවය පිළිගැනීමේ ஐதிவாசிக்கம் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கலாச்சார விடயங்களை அதுக்கான உரிமை අපි තහවුරු කරනවා. நாங்கள் அதனை உத்தரவாதப்படுத்தி இருக்கின்றோம். මේ රටේ තව දුරටත් நாம் இந்த நாட்டிலே இன்னும் ලොකු පොඩි உயர்ந்தவர் தாழ்ந்தவர் කියලා ජන කණ්ඩායම් නැහැ. என்கின்ற மக்கள் வகையறை இல்லை. ඉන්නේ එකම ජන කණ්ඩායමයි. ஒண்ணே இங்க இருப்பது ஒரு மக்கள் தான். සිංහල වේවා, දෙමළ වේවා, මුස්ලිම් වේවා. சிங்களமாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், முஸ்லிமாக இருக்கட்டும். උතුරේ වේවා, දකුණේ වේවා, නැගෙනහිර වේවා. வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், தெற்காக இருக்கட்டும். ඒ කොහෙද ජීවත් වෙන්නේ? அவர்கள் எங்கு வாழ்கின்றார்களோ ශ්‍රී ලාංකික ජනතාව විතරක් බව අපි මතක් කරන්න කැමතියි. அவர்கள் இலங்கையர்கள் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ඒ සඳහා අවශ්‍ය නීති ප්‍රසංස්කරණ අපි ඇති කරනවා. அதற்கு தேவையான சட்டத்தை நாங்கள் உருவாக்குவோம். පිදුණු යුගය අපි අවසන් කරනවා. எனவே பிரித்தாளுகின்ற இந்த இதனை முற்றுப்புள்ளி வைப்போம். ඒ විතරක් නෙවෙයි අපි දන්නවා මේ උතුරේ அது மாத்திரமல்ல இந்த வடக்கிலே යුද්ධයේ හේතු කොටගෙන யுத்தத்தை மையமாக வைத்துக்கொண்டு ජනතාවගේ ඉඩම් மக்களுடைய காணிகள் ආණ්ඩුවට පවර ගන්න සිදු වෙලා තිබෙනවා. அது கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. සමහර පාරවල් சில வீதிகள் වහන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. සමහර පුද්ගලික ඉඩම් சில தனியாருடைய காணிகள் වන සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුවට ගැසට් කරන්න සිද්ධ වෙලා තිබෙනවා. வன இலாகா திணைக்களத்திற்கு கெசட் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. අපි ඒ සියල්ල විසඳලා அவை அனைத்தையும் நாம் நிறைவு செய்து ජනතාවට නිදහසේ மக்களுக்கு சுதந்திரமாக තමන්ගේ වැඩ කටයුතු කරන්න தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு තමන්ගේ ඉඩම් වල පදිංචි වෙන්න தங்களுடைய இடங்களிலே வாழ்வதற்கு තමන්ගේ ඉඩම් වල වගා කරන්න தங்களுடைய இடங்களில் விவசாயத்தை செய்வதற்கு අවශ්‍ය ඉඩකඩ அவர்களுக்கு தேவையான வசதிகளை ජාතික ජන බලවේගයේ ආණ්ඩුව අපි හදනවා. மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து கொடுக்கும். ඒ වගේම அதே போன்று අපි දන්නවා අපේ රට සංවර්ධනය කිරීමේදී நாம் உங்களுக்கு தெரியும் அபிவிருத்திகள் செய்கின்ற பொழுது මේ මන්නාර මිතාමත් වැදගත් ප්‍රදේශයක්. இந்த மன்னார் மாவட்டம் மிக முக்கியமான ஒரு பிரதேசம். අපේ මුහුදු තීරය எங்களுடைய கடல் வளம் ඉතාමත් වටිනා සම්පත් අපිට එක්රැස් කරලා දීලා තියෙනවා. மிகவும் கூடுதலான வளங்களை சேகரித்த ஒரு பிரதேசம். මන්නාරේ ජනතාව විශාල ප්‍රමාණයක් மன்னார் மாவட்டத்தினுடைய அதிகமான மக்கள் මුහුදු රස්සාවෙන් ජීවත් වෙනවා. கடற்தொழிலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். හැබැයි අපි දන්නවා එහා පැත්තේ පේසාල්ලි எங்களுக்கு தெரியும் பேசாலை பிரதேசத்தில் මාළු සම්පත නෙලන්නේ කවුද? மீன் வளத்தை கொள்ளையடிப்பது யார்? නීති විරෝධී சட்டவிரோதமான முறையில் මසුන් ඇල්ලීමේ බෝට්ටු හරහා மீன் பிடிக்கும் போட்டுகள் மூலமாக විශාල විනාශයක් අපේ මුහුදට සිදු කරමින් තිබෙනවා. கடலுக்கு மிக பாரிய சேதத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். පෞගේදා நாம் அண்மையிலே ඉන්දිය අගමැතිතුමත් එක්ක ඒ පිළිබඳ අපි දීර්ඝ ලෙස සාකච්ඡා කරා. இந்திய பிரதம மந்திரி அவர்களுடன் நாம் இது தொடர்பாக நீண்ட நேரம் உரையாடினோம். අපේ මුහුද எங்களுடைய கடல் வளம் අපේ මසුන් எங்களுடைய மீன் අපේ ජනතාව எங்களுடைய மக்கள் ඒ අයට මේවා අයිති. அவர்களுக்கு இது அவர்கள் குறித்தானது. එනිසා මේ ප්‍රශ්න විසඳා ගැනීම සඳහා අපි උත්සාහ කරනවා. எனவே பிரச்சனையை நாம் தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம். ඒ වගේම අපි அதே போன்று நாங்கள் නාවික හමුදාවට උපදෙස් ලබා දී තිබෙනවා. கடற்படையினருக்கு ஆலோசனை வழங்கி இருக்கின்றோம். මුහුදේ සිදුවන සියලු නීති විරෝධී ක්‍රියාවලට එරෙහිව කටයුතු කරන්න කියලා. கடலில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் செயற்படுமாறு கேட்டிருக்கிறோம்.
கொண்டிருக்கின்றோம். අපේ මුහුද ආරක්ෂා කර ගැනීම අපේ හමුදාවන්ගේ වගකීමක්. எங்களுடைய கடலை காப்பாற்றுகின்ற மாபெரும் பொறுப்பு எமது படையினரது பொறுப்பாகும். ඒ අපි ඉටු කරනවා. அதை நாங்கள் செய்து தருவோம். ඒ වගේම කුෂ්කර්මාන්තයට அதே போல எமது விவசாயம் ඉඩම් ගැටලු ටික විසඳලා දෙන්න. இடப்பிரச்சனைகளை நாம் தீர்த்து தருவோம். පෝන සාරාධාර ලබා දෙන්න. அதே போன்ற பசளை மானியத்தை වී தருவோம். ගබඩා ප්‍රසංස්කරණ වී ටික මිලදී ගන්නම්. அதே போன்று நெல் சேகரிப்பு களஞ்சியத்தை நாம் ඔබ වැඩ කරන්න ලෑස්ති වෙන්න. நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராகுங்கள். අපි අවශ්‍ය වෙන සහාය දෙන්නම්. உங்களுக்கு தேவையான வசதியை நாம் මේ රට தருவோம். අපිට හදන්න ඕන. இந்த நாட்டை நாம் உருவாக்க ඒ வேண்டும். වගේම විශේෂම අපි දන්නවා அதே போன்று உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර රාමේශ්වරම් අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட்டு சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவையை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳ දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නා මේ මන්නාරම அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே විශාල සුළං වලින් විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන් තැනක්. மிக பிரமாண்டமான காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு හැබැයි பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකඟතාවය පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் දැනට நடைமுறைப்படுத்தினார்கள். අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජනය ගන්න இருந்தாலும் இந்த வளத்திலிருந்து நாம் பிரயோஜனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල හිමිකාරයෝ. තමුන්නාසලා තමයි මේ පළාත්වල ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் ඒ வாழ்கின்றீர்கள். නිසා මේ පළාත්වල ප්‍රශ්න දන්න ඕගොල්ලෝ. இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் நீங்கள். ඒ නිසා පරිසර හානියක් සිදු කරන எனவே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற විනාශකාරී ව්‍යාපෘති වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உண்மையான பாதிப்புகள் திட்டங்களை நாம் செய்ய සෑම ව්‍යාපෘතියක්ම ஒவ்வொரு திட்டமும் ජනතාවගේ එකඟතාවයෙන් மக்களுடைய ஒப்புதலுடன் අවම පරිසර හානියෙන් குறைந்த சூழல் பாதிப்போடு සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු நாம் වෙන්නේ. செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். තමුන්නාසලා දන්නවා உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන පාර இந்த புத்தளம் மன்னாருக்கு இடையிலான இந்த பாதை දීර්ඝ කාලයක් තිස්සේ වහලා තිබෙනවා. மிக நீண்ட காலமாக ඒ மூடப்பட்டிருக்கின்றது. පාර විවෘත වුණොත් அந்த பாதையை திறப்பதற்கு පුත්තලමට යන කිලෝමීටර 90ක් විතර අඩු වෙනවා. புத்தளத்துக்கு செல்வது 98 නමුත් கிலோமீட்டர் පාරිසරික ප්‍රශ්න කීපයක් තිබෙනවා. அந்த பாதை சம்பந்தமா சில பிரச்சனைகள் අපි ඒ පිළිබඳව සාකච්ඡා කරලා அந்த பாதை தொடர்பில் நாம் பேசி දැන්ට ඉදිකරන්න යෝජනා කළ ඉදි කරමින් තිබෙන පාරට இப்பொழுது அதை செயற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேலை திட்டத்தினை විකල්ප යෝජනාවන් සහිතව இதுக்கு மாற்று வழியுடன் கூடிய ஒரு பாதையை නව ආකාරයෙන් புதிய வடிவிலே මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන්න අපි බලාපොරොත්තු இந்த වෙනවා. புத்தளம் மன்னார் பாதை இணைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். ඔය ජනතාවට පහසුකම් සැලසීම ආණ්ඩුවක වගකීම. அரசாங்கத்து மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கின் பொறுப்பு. ජනතාව පීඩාවට පත් කරන්න, மக்களை கஷ்டத்துக்கு உட்படுத்தவோ ජනතාව ගැටලු ගැට ගහන්න மக்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு போடுவது එහෙම ආණ්ඩු තිබිලා වැඩක් නැහැ. அவ்வாறான அரசாங்கம் இருந்து வேலை ඒ இல்லை. නිසා ද ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. எனவே தான் நாம் இம்முறை ஒரு அரசாய் මේ அமைச்சு රටේ ජනතාවට අහුම්කම් දෙන ආණ්ඩුවක්. மக்களுடைய கேள்விகளுக்கு செவி ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. மக்களுடைய தேவையை நிறைவு செய்கின்ற අන්නේ ආණ්ඩුව තමයි அந்த அரசுதான் මේ රටේ ජනතාව එකතු වෙලා හැදුවේ. இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கியது. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக உங்களுக்கு මේක தெரியும் අවුරුදු 2කමාරකට 3කට කලින් 1.5 2 வருடங்களுக்கு முன்னர் අපේ රටේ ආර්ථිකය මුළුමනින්ම කඩා වැට්ටුවා. எமது பொருளாதாரம் முற்றுமுழுதாக මේ உடைந்தது. මන්නාරමෙත් இந்த மன்னார் மாவட்டத்திலே ඒ ආණ්ඩුවල හිටපු ඇමතිවරු හිටියා. கிட்டத்தட்ட கடந்த கால அமைச்சர்கள் இருந்தார்கள். රාජ්‍ය ඇමතිවරු හිටියා. இன்று முழு